இயேசு பட்சிக்கப்பட்ட கல் என்ற தலைப்பில் இந்த பிரசனத்தை வெளிப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரம் உள்ள கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்பது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பட்சிக்கப்பட்ட கல், அது விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரமான மூலைக்கல், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் பதறான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களில் பாருங்க, பரிசுத்தப்பட்ட ஒரு கல். ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, இதோ எழுதுக்கேதுவான கல்லையும் தவறுக்கேதுவான கன்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, இடதுக்கேதுவான கல்லையும் தவறுக்கேதுவான கன்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், இதோ அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவனுள்ள கல்லாய் காணப்படுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்கிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆக பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, மனுஷரால் தள்ளப்பட்டது ஆயினும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 118ஆம் சங்கீதத்தில் 22வது வசனம் சொல்கிறது, மனுஷரால் தள்ளப்பட்ட கல் என்று சொல்லுங்க. சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 22வது வசனம், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நமக்கு வேதம் சொல்கிறது. பாருங்க, வீடு கட்டுகளால் தள்ளப்பட்ட கல், அது தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்க, அங்கே பரிசுத்தப்பட்ட ஒரு கல். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேலும் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் ஒரு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது என்பதாக அங்கே பேதுருக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து இயேசு அவர் சொல்றாரு, பேதுரு மேல உன் மேலே ஒரு கல், உன் மேலே என் கல்லை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள என்பதாக அங்கே சொல்கிறார். இப்படியாய் பாருங்க, சபையை ஆண்டவர் பேதுருடைய கையிலே ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்க, நீங்க பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும். நீங்க பரலோகத்திலே கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பூலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே அவர் ராஜ்யத்தின் சீயோன் மனுஷர் மேல் கட்டப்பட வேண்டுமாறு இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும் போது அதை கேட்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினாலே அவர் உள்ளத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு வாசம் பண்ணும்படி அவர்கள் இடம் கொடுக்கிறபடினாலே அவர்கள் மேல் கர்த்தர் வெளிப்படுகிறார். அவர்கள் விசுவாசிக்கிற ஒரு கல்லிடத்திலே சேர்ந்தவர்களாய்
பிள்ளையாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தை சேர்ந்தவர்கள். விசேஷமாக வேதம் நமக்கு சொல்கிறது, சபை கூடுதலை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். சபை கூடுதல் வேதம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்க, இந்த என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு என் ஜனங்களை கொண்டு வந்து என் ஜனங்களை என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இப்படியாய் கர்த்தர் என்ன செய்றார், இந்த உலகத்தை சபை கூடுதலுக்கு கர்த்தர் என்ன செய்றார், ஒரு ஆத்துமாவை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் சபையிலே ஒரு ஆத்துமாவை சேரும்போது அந்த ஆத்துமா ஆண்டவராலே ஆத்தும போஜனத்தால் நடத்தப்படுகிறார்கள். இந்த பூமியிலே கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறார்கள். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இந்த உலகத்தில் இருப்போமானால் நாம் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்திலே நம்ம சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்ம இயேசுவிடத்தில் சேர்ந்தவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் அவரை நோக்கி பார்த்து நம்ம அவருடைய வழியிலே நம்ம நடப்போமா? ஓ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஓ ஜீவனுள்ள கல் ஆண்டவராகிய இயேசு. ஆகவே பரிசுத்தப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு கல், அது திடாசிபாரமான ஒரு மூளைக்கல். அந்த கல்லிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் பலரான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே விசேஷமாக பெருமான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறார், மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீடு கட்டுவதால் தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்றுன்னு சொல்லி அந்த வசனத்தில் அங்கே சொல்கிறார். அவன் வீடு கட்டுவதால் தள்ளப்பட்டதான கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆகவே அது கர்த்தராலே ஆயிற்று என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் இங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலும் கூட அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசுகிறார். பாருங்க, இயேசு அவரை நோக்கி வீடு கட்டுகள் ஆகாதுன்னு தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல் விலையேறப்பட்ட கல், அது திடாசிபாரமான மூளைக்கல்லாயிருக்கும். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் பரிசுத்தப்பட்ட கல். இந்த உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பரிசுத்தப்பட்டார், நமக்காக அவர் பாடுபட்டார். இந்த உலகத்திலே நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே வேதத்தில் பரிசுத்தப்பட்ட கல். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்கிறது, அவர் நகர வாசலுக்கு புறம்பே வந்து தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகர வாசலுக்கு புறம்பே வந்து அவர் பாடுபட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே வந்து அவர் என்ன செய்றாரு, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலைக்கரம் கொடுத்து நம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்ளும் பொருட்டு இயேசு இந்த உலகத்திலே அவர் பாடுபட்டார். ஆகவே அவர் பரிசுத்தப்பட்ட ஒரு கல், அவர் விலையேறப்பட்ட ஒரு கல்லாய் இந்த உலகத்திலே அவர் பேர் பெறுகிறார். ஆக பிரியமான தேவ ஜனமே, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக விசுவாசியாதவர்களுக்கோ அவர் இருக்கிறவன கண்மலையாய் காணப்படுகிறார். ஆக இந்த உலகத்திலே இந்த உலகம் நியாய தீர்க்கப்பட இருக்கிறது. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அங்கே 26வது வசனத்தை நம்ம கவனிப்போமானால், அங்கே நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனின் நாட்களையும் நடக்கும் என்பதாக அங்கே சொல்லியிருக்கிறார்.
நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? அங்கே ஜலப்பிரளயம் வரும் மட்டும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். இப்படிதான் மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமான தேவ ஜனமே, அதுபோல மனுஷகுமார் நாட்களையும் அப்படியே நடக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே மனுஷகுமார் நாட்களில் இந்த உலகம் அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்பட்டு அவங்க கர்த்தருடைய பிள்ளையாய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், அவர் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்வதில்லை. அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவளை வரவேற்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படியாய் பரிசிக்கப்பட்ட ஒரு கல். இந்த உலகத்திலே இயேசு பாடுபட்டார். இயேசு உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் வந்து இயேசு பாடுபட்டார். அவர் பட்ட பாடுகளினாலே இன்னைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிற்று. கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு தேவ ஜனமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே உலகம் எப்படியோ பலவிதமாக இருக்கிறது. ஆனால் உலகத்தை பார்த்து ஓட வேண்டாம், நாம் இயேசுவை பார்த்து ஓடுவோம். இயேசு இந்த உலகத்திலே அவர் இந்த உலகத்தில் இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒரு ஒளியிலே வாசம் பண்ணினவரும் ஒரு மனுஷரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஏன் அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறார் சொன்னால், பாருங்க, இவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், இவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தவர். இவர் இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனை மீட்கும் பொருட்டாக அவர் இந்த உலகத்திற்கு வர சித்தம் கொண்டார். அவர் தேவ தூதனை, தம்முடைய காபிரியேல் தூதனை மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே அவர் அனுப்புகிறார். வீட்டு முற்றத்தில் நின்று, மரியாளே நீ வாழ்க, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி மரியாளை வாழ்த்தின போது அந்த வாழ்த்துற சத்தத்தை கேட்டு அவள் பயந்து போயிருந்தாள். அப்பொழுது அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன், பயப்படாதே, நீ பரிசுத்த ஆவியினாலே கருவுறுத்தரிக்கப்படுவாய், அவர் பரிசுத்த குமாரன் எனப்படுவார், அவர் பெரியவராயிருப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவர் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், பிதாவாகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்பதை சொல்லி அங்கே தேவதூதன் சொன்னபோது மரியாள் அதை கீழ்ப்படிதலோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியா நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உன்னதமானவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் உன் தலைக்கு மேலாக வந்து நிழலாடி பரிசுத்த ஆவியினாலே கருவுறுத்தரிக்கப்படுவார், அப்பொழுது பரிசுத்த குமாரன் எனப்படுவார் சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக, பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அந்த தேவன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எடுத்து எழுதுகிறார் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அது ஒரு பெரிய பொருட்டாக, அது ஒரு கொள்ளையடின பொருளாக அதை கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே பாருங்க, தேவன் பெரியவர், அவர் சர்வவல்லமுள்ள தேவன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் கண்ணுட்டு பார்க்கிறவராயிருக்கிறார். அது அவர் கர்த்தர், அவர் இந்த உலகத்து மனுஷனெல்லாம் கண்ணுட்டு பார்க்கிற பெரியவர். அவர் தேவன் எனப்படுவார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாய் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகவே வேத வசனத்தின்படி அவர் கர்த்தர், அவர் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கல் பட்சிக்கப்பட்ட கல், அது விலையேறப்பட்டதுமான திடாசிபாரமான
மூளைக்கல். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்கிற நமக்கு அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்துகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சபை கூடுதல் வேண்டும். சபை கூடுதல் இல்லாதபடி, தேவனை தொழுது கொள்ளாதபடி, தேவனை துதிக்காதபடி, தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடி இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆகவே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நம்ம சபை கூடுதலை நாடி நம்ம சபையிலே ஐக்கியப்பட வேண்டும். உலகமெங்கும் நடைபெறுகிற எல்லா பரிசுத்தவான சபையின் ஜனமே இந்த உலகத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34 அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு பிரகாசமான ஒரு மனக்கண்களை அவர் தருவார். நீங்கள் அவரிடத்தில் சேரும் போது அவருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யோவான் 1:12 வசனம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக பிரியமான கர்த்தருடைய தேவ ஜனமே, நாம விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்படும் போது நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். நம்ம கர்த்தருடைய சபை கூடி வருதலை நம்ம எப்போ தேவனுடைய ஊழியக்கார வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்படும் போது நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம சாட்சியா இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே வேதம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறாவது, சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல் விலையேறப்பட்ட ஒரு கல், அது திட அஸ்திபாரமான ஒரு மூளைக்கல். அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் சாட்சியாக இருக்க விசுவாசமாக வாழ கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் வழியாக வந்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு, நம்ம அவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபிப்போமா? இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஜீவனுள்ள கல்லாகிய உம்மிடத்தில் வந்து சேருகிறார்கள். ஆண்டவரே, விசுவாசிக்கிற இவர்களுக்கு நீ ஜீவனுள்ள கல்லாகிய தேவன். ஆகவே ஆண்டவரே, இவர்கள் சபையை நேசிக்கிறார்கள், இவர் சபை கூடுதல் வந்து ஐக்கியப்பட இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீர் தேவனாய் இருக்கிறீர், நீர் ஆண்டவராய் இருக்கிறீர். நீர் இவர்களை உடைய வசனத்தை கொடுத்து போதித்து இவரை ஜீவனுள்ள நாளெல்லாம் வழிநடத்தி கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்கு அவங்களுக்கு நன்றி. இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி. இவள் வாழ்க்கையிலே நீ சமாதான பூர்வமாய் காணப்படுகிறீர். இவருடைய வாழ்க்கையிலே நீ ரட்சிப்பின் தேவனாய் காணப்படுகிறீர். மகிமையின் தேவனாய் கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் வெளிப்படும் போது நீர் தம்முடைய ஜனத்தை அழைத்துக் கொள்ள வருகிறீர். நீர் சீக்கிரமாய் வருகிறீர், வந்து தம்முடைய ஜனத்தை அழைத்துக் கொள்கிறீர். அதற்கு அவங்களுக்கு நன்றி. இயேசுப்பா, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. அப்படி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.